ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகா பெரியவா ரசித்து கேட்குற ஒரு பால் கதை இருக்குது. அதை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். கஷ்டம் கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், தாங்க முடியல, எதுக்குதாயா இந்த கஷ்டம் அப்படிங்கிற கேள்வி மனசில் இல்லாதவர்களே இல்லை. அவர்களுக்கு இந்த கதை ரொம்ப அழகாக பொருந்தும். அது என்ன பால் கதை? பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம். பசுவோட வயிற்றில் நான் இருந்தேன். என்னை ஒருத்தி கறந்துண்டு போய் பாத்திரத்தில் ஊற்றினான். அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடாக்கினான். எனக்கு சூடு தாங்க முடியல, துடிச்சு போயிட்டேன். பசுவோட வயிற்றில் பத்திரமா இருந்த எனக்கு இப்படியே ஒரு பெரிய சோதனை. என்னை நானே நொந்துட்டேன். பொங்கின நிலையில் என்னை அடுப்பிலேருந்து இறக்கி வச்சா. நேரமாக நேரமாக நான் ஆறிட்டேன். புளிச்ச மோரை கொண்டு வந்து என் மேலே கொட்டினான். இது என்னடா புது தண்டனை? வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் யாரும் என்னை பற்றி கவலையே படலை. திரவமாக இருந்தேனா திடமாக ஆயிட்டேன். எனக்கு தயிர்னு புதுசாக ஒரு பேரை வச்சா. அத்தோடு நிறுத்தினாளா? என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்து வச்சு கடைய ஆரம்பித்தா. நான் மறுபடியும் மோர்னு ஒரு திரவம் ஆயிட்டேன். எனக்குள்ளிருந்தே ஒரு திடப்பொருளை வரவழைச்சு அதுக்கு வெண்ணெய்னு பேர் வச்சா. பட்டருங்கிற பேரை கேட்டதும் அப்பாடா, இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் ஆகுமா அப்படின்னு ஏங்கினேன். அத்தோட தீந்துதா என்னோட கஷ்டம். அந்த வெண்ணெயை மறுபடியும் அடுப்பில் வச்சு உருக்கினா. எனக்கு நெய்ன்னு ஒரு புது பேரை வச்சா. உருக்கின நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சுட்டா. பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களையும் இப்போ இருக்கிற என்னோட நிலைமையும் நினச்சிண்டு வருத்தத்தோடு இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் 2 பெண்கள் என்னவோ பேசிகிட்டே போகிறத நான் பார்த்தேன். ஒருத்தி சொல்கிறா, உங்கள் ஊரில் பால் என்ன விலைன்னு. அதுக்கு அடுத்தவோ 1/2 லிட்டர் 6 ரூபா அப்படின்னா. இது அந்த கால விலை. இப்போ பால் 25 ரூபாய் ஆயிடுத்து. உடனே முதல் பெண்மணி சொல்கிறா, ஆனால் இந்த நெய் விற்கிற விலையை பார்த்தியா? 1/2 லிட்டர் கேட்டால் கடைக்காரன் 16 ரூபா விலை சொல்கிறான். இந்த விலையெல்லாம் இன்றைக்கி நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? கற்பனை கெட்டாத விஷயம். விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. ஜன்னல் பக்கத்தில் ஜாடிக்குள்ளே இருந்தனா அந்த 2 பேரும் பேசிட்டு போகிறத கேட்டு ஆச்சரியப்பட்டேன். பாலாக இருந்தப்போ என்னோடய மதிப்பு வெறும் 6 ரூபா தான். ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்து நெய்யானதுக்கப்புறம் என்னோடய மதிப்பு 16 ரூபாய் ஆயிடுத்து. இதை நினைக்கிறப்போ நான் பட்ட கஷ்டங்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல அப்படின்னு அந்த நெய் நினச்சிது. இதுதான் மகா பெரியவா ரசித்து கேட்குற பால் கதை. இந்த கதை மூலம் நமக்கு கிடைக்கிற பாடம்தான் என்ன? நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களும் கஷ்டங்களும் தான் நம்மளோட வாழ்க்கையோட தரத்தை, மதிப்பை உயர்த்துகிற அம்சங்கள். அதனால் நாம் கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது. நம்மளோட மதிப்பு ஏறப்போகிறதுன்னு நினச்சி சந்தோஷப்படணும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.